யாருடைய செயல்பாடாவது நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு யாருடைய நீங்கள் பழகும்போது அவங்களுடைய சின்ன சின்ன செயல்பாடுகள் நமக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னா, ஆனால் அதே நேரத்தில் அதை வெளியே சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளே நாம் மாற்றிக்கணும். அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு கோபம் ஏற்படாத அளவுக்கு நாம் அந்த கோபம் அவங்களுடைய செயல்பாடுகள் நம்மை பாதிக்காத அளவுக்கு நாம் நம்மளை மாற்றிக்கணும். அந்த கோபத்தை அடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கோபத்தை நமக்கு வரவிடாமல் பண்ணணும். அவங்களுடைய செயல்பாடு நமக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னா அதுக்காக அவங்கள திருத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள நம்ம திருத்த முடியாத போது நாம் என்ன பண்ணணும், அவங்கள திருத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய செயல்பாடு நமக்கு கோபம் ஏற்படாத அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போன்று அந்த கோபத்தை அடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த செயல்பாடு நம்மளை அவர்களுடைய செயல்பாடு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, அதை நம்ம பொறுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய செயல்பாடு நமக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னா எப்படி நாம் செயல்பட்டால் அந்த கோபம் என்பது நமக்கு ஏற்படாமல் இருக்கும். அவர்களுடைய செயல்பாடு அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடு நமக்கு கோபத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு நாம் நம்மை எப்படி மாற்றினால் அந்த கோபம் நமக்கு வராது. மாற்றணும். அந்த கோபம் நமக்கு வரக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம செயல்பாடு அவர்களுடைய செயல்பாடு அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கு அந்த கோபம் அவர்களுடைய செயல்பாடு நம்மை பாதிக்கக்கூடாது. அப்படின்னா நாம் என்ன செஞ்சால் அந்த பாதிப்பு நமக்கு வராது. ஏன்னா அந்த பாதிப்பு வந்தால் நமக்கு கோபம் வரும். அப்போ அந்த பாதிப்பு நமக்கு வராத அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவர்களுடைய செயல்பாடால் நாம் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் விலகி போகலாம். குறைவாக பேசுவதை குறைக்கலாம். எப்படி பண்ணால் அந்த கோபம் அவர்களுடைய செயல்பாடு அவர்களிடம் பழகுவதை தவிர்க்கலாம். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அவர்களுடைய செயல்பாடு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அவர்களுடைய செயல்பாடு நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் நம்ம நோக்கமாக கொண்டு நம்மை நாமே எப்படி திருத்தி கொள்வது. கோபம் ஏன் வருது, அடுத்தவருடைய செயல்பாடு நமக்கு கோபம் வருது, எரிச்சலை தருகிறது அப்படின்னா, அப்போ அதை நம்ம அது ஒரு அடிமைத்தனம் தான். நம்ம நம்மளை நாம் மாற்றிக்கணும். யாருடைய செயல்பாடும் நமக்கு வெறுப்பையோ கோபத்தையோ ஏற்படுத்தாத அளவுக்கு நாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கணும். அவங்கள நம்ம மாற்றக்கூடாது. நம்மளை நாம் மாற்றிக்கணும். கொஞ்சம் விலகி போகலாம், விலகி இருக்கலாம், பேசுவதை குறைக்கலாம், பழகுவதை தவிர்க்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வழியில் இதன் மூலம் நமக்கு அவர்களுடைய செயல்பாடு நமக்கு கோபம் ஏற்படாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய செயல்பாடு நம்மை பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நம்மளை நாமே பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கணும். ஒருவரிடம் பழகுவதால் நமக்கு கோபம் வருகிறது, அவர்களுடைய செயல்பாடு நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அவரிடம் பழகுவதையே கூட நம்ம தவிர்த்து விட வேண்டும். அதன் மூலம் அவர்களுடைய செயல்பாடு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை. அவர்களுடைய செயல்பாடால் எனக்கு இப்பொழுது கோபம் வருவதில்லை, காரணம் நான் அவரிடம் பழகுவதையே தவிர்த்து விட்டேன், அவரிடம் மிக குறைவாக பழகுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய செயல்பாடு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இல்லை நான் அவர்கிட்ட பழகி தான் செய்வேன், ஆனால் அவருடைய செயல்பாடு எனக்கு கோபத்தை தரக்கூடாது அப்படிங்கிற அடிமைத்தனம் தான் மற்றவங்கள நாம் திருத்திக்கிட்டு இருப்போம். நீங்கள் உங்கள் செயல்பாடை குறைச்சிக்கோங்க, உங்கள் செயல்பாடு என்னை பாதிக்கிறது, ஏன் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளக்கூடாதுன்னு நம்ம மற்றவங்கள திருத்திக்கிட்டு இருப்போம். அதனால் மற்றவங்கள நாம் திருத்துறதை விட்டுட்டு நம்மளே நாம் உறவு முறையில் எப்போவுமே ஒரு விலகுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உறவு முறையில் அடிமைத்தனம் என்பதே கூடாது. அடிமைத்தனம் தான் மற்றவங்களுடைய செயல்பாடு நம்மை பாதிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம அந்த உறவு முறைக்கு அடிமையாக இருக்கோம். மற்றவங்களுடைய செயல்பாடு நம்மளை பாதிக்குதுன்னா அவங்கள திருத்தாமல் நாம் நம்மளை திருத்திப்போம். அந்த உறவு முறையிலிருந்து விலகி இருக்கலாம், பழகுவதை தவிர்க்கலாம். இப்படி நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது. நமக்கு தேவை அமைதி தான். நாம் பிறருடைய செயல்பாடுகளால் பாதிக்கப்படக்கூடாது. பிறருடைய செயல்பாடு நமது மனதில் வெறுப்பை விதைக்கக்கூடாது. அதனால் அதுக்கு நாம் மற்றவங்கள திருத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே நாம் என்ன செஞ்சால் நமக்கு அந்த பாதிப்பு வராது, அந்த வெறுப்பு ஏற்படாது மனதில். அவரிடம் பழகுவதை கூட குறைச்சிடலாம், தவிர்த்து விடலாம், விலகி சென்று விடலாம். அவருக்கே தெரியாமல் அவரிடம் பழகுவதை தவிர்க்க வேண்டும். இது
இதன் மூலம் பிறரால் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பை பிறரை திருத்தாமலே நாமளே சரி செஞ்சுக்கலாம். இதுதான் நம்மக்கிட்ட நம்ம மாற்றிக்கணும். நமக்கு பிடிக்கலையா, பிறரோடு பழகும்போது பிறர் மூலம் நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது என்றால் நாம் அவரிடம் பழகுவதை தவிர்த்து விட வேண்டும். அதன் மூலம் நமது மனதில் நாம் அமைதியை ஏற்படுத்தலாம். நம்ம அவருக்கு அடிமையாக இருக்கும்போது நம்ம நீங்கள் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை நாம் திருத்திக்கலாம், மற்றவங்கள நம்ம திருத்தக்கூடாது.